ஸோ இவங்க கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் பிஸ்னஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த பிஸ்னஸில் அப்ளை பண்ண ஒரு சில வருஷங்கள்லேயே இவங்க பிஸ்னஸை ரொம்ப பெருசாக பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் பில்ட் பண்ண விதத்தை பார்த்தோன்னா ஒரு சிட்டியில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சிட்டி இந்தியாவில் சொன்னாலும் அந்த சிட்டியில் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் நாலேஜை பற்றி கேட்டாலும் சரி, ஸ்டார்ட் அப் நாலேஜை பற்றி கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன விஷயம் அவங்கக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் எப்பயுமே இருக்கும். அதை பற்றி அவங்க ரொம்ப டெப்த்தாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஒர்க்கிங் அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷனை இந்த பர்சன் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டாக எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட டைமை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ என்னோடய பார்ட்னரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய எவ்ரிதிங், ஸோ என்னோடய அப்ளைன், என்னோடய பார்ட்னர் சாக்ஷி. ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாராலையும் அன்மியூட் பண்ணி பேச முடியும் இல்லையா? ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஸோ இது வரைக்கும் உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு? சாட்டர்டே அதுவும் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட டே? அமேசிங்காக போயிட்டுருக்கா? ஓகே, ஃபென்டாஸ்டிக், கிரேட் டே, ஆசம். ஸோ லக்கிலி உங்களோட பெட்டரான டேவை என்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்ற முடியும்னு நம்புகிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ உங்களை நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செஷனில் எடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு பசில் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் சரியாக வரலைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தள்ள தெளிவாக புரிகிற மாதிரி என்னால் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லணும் அப்படின்றத என்னால் உங்களுக்கு கிளியராக புரிய வச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு மேக்ஸ் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களுக்கு அந்த மேக்ஸ் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ ஏன்னா அதில் மேக்ஸ் ஒரு சில விஷயங்கள் வரும். ஸோ இதில் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறீங்க. ஸோ இதில் எல்லாருக்குமே இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் மலையாளம் அண்ட் தெலுங்கு, ஸோ நிறையா பேருக்கு டிஃப்ரெண்ட் மொழியில் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த மொத்த செஷனுமே இங்கிலீஷில் நான் எடுக்கிறேன். ஸோ ஒரு சிலரால் ஹிந்தி புரிஞ்சிக்க முடியாதுன்றதுனால ஸோ 2 மொழியில் பேச வேண்டாம். ஸோ அதனால் நான் ஃபுல்லுமே ஒரு சிங்கிள் லாங்குவேஜிலே பேச ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் ஒரு பொண்ணு வந்தேன், ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ நான் யார், நீ யாருன்னு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக சரிக்கா அப்படின்றவங்க ஸோ மேக்ஸ் ரிலேட்டடான பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. ஸோ அண்ட் சாக்ஷி அப்படின்றவங்க மேக்ஸ் பற்றி பெருசாக ஐடியா இல்லாதவங்க. பட் ஸ்டில் ஒரு அவங்க ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. அண்ட் சத்யபிரியான்றவங்க கோயம்புத்தூர்காரங்க. அர்ச்சனா சஞ்சீவ் அப்படின்றவங்க ஸோ நார்த் சைடை சேர்ந்தவங்க.
நீலேஸ்வரி அப்படின்றவங்க வந்து ஜெய்ப்பூரில் இருந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ சாக்ஷி அவங்களுமே வந்து ஒரு 5-6 வருஷம் வந்து ஜெய்ப்பூரில் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து ஜெய்ப்பூரில் ஸ்டே பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஜெய்ப்பூர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாக்ஷி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜெய்ப்பூர் போகிற காரணம் வந்து ஷாப்பிங்காக தான் போவேன். ஸோ ஃபேமிலிலாம் பார்த்துட்டு பட் மெயினான ரீசன் வந்து ஷாப்பிங்காக தான் போவேன். ஸோ அசோக் அப்படின்றவங்க வந்து புவனேஸ்வர், ஒடிசா அங்கேருந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ சாக்ஷி அவங்க வந்து லைக் ஒடியா சைட் ட்ராவல் பண்ணும்போது ஒடியா ஃபுட்டெல்லாம் வந்து நிறையா கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒடியா ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு டைமும் வந்து அவங்களோட சிஸ்டர் இன்லா வீட்டுக்கு போகும்போது ஒடியா ஃபுட் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க போல். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னையோட செஷன் வந்து இந்த பிஸ்னஸ் எவ்வளோ பெருசு அப்படின்றது இந்த செஷன் உங்களுக்கு உணர்த்தும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ்லேருந்து 3 கோடி 4 கோடி சம்பாதிக்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா சச்சின் பாய், சாந்தனு கவுல், ஸோ அவங்க இன்றைக்கி 3 கோடி 4 கோடி சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸில் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க சம்பாதிச்ச க்ரோர்ஸு அவங்களோட அவுட்கம்மை பார்த்தோம் அப்படின்னா லைக் ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய விஷயனை தான் இந்த பிஸ்னஸ்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு காசு அப்படின்றத மட்டும் சொல்லிட முடியாது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியுன்றது இன்றைய செஷனில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. ஸோ நான் இந்த பிஸ்னஸை எப்படி பார்க்கணும், நான் எந்த மாதிரி இந்த பிஸ்னஸை யோசிக்கணும் அப்படின்ற ஐடியா எல்லாமே வந்து இந்த செஷன் மூலமாக எனக்கு புரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஐடியாலஜி என்ன, இதில் என்ன லிமிட் இருக்குது, எல்லாமே வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு போயிடுச்சு. அண்ட் இந்த செஷனுக்கு அப்புறம் என்னோடய கமிட்மெண்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஏன்னா நான் ஒரு ஹார்ட் ஜோன் சைனப் அப்படின்னும் போது ஸோ பிஸ்னஸில் லைக் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாமல் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஹார்ட் ஜோன் சைனப் பண்ணும்போது ஸோ எனக்கு ப்ராசஸ் படி போகல. ஸோ என்னோடய சைனப் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு. பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த செஷனுக்கு அப்புறம் எனக்கு பெரிய கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ நான் ஏன் வந்து இதை எடுத்து பண்ணணும், ஸோ இது மூலமா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு போக முடியும் அப்படின்ற கிளாரிட்டி எனக்கு தெளிவாக கிடஞ்சிது. ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய யோசனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த செஷன் மட்டும் இல்லாமல் இந்த செஷன் கூட இன்னும் நிறைய செஷன் எல்லாமே ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ பட் எல்லா செஷனும் கம்பேர் பண்ணும்போதும் இந்த பர்டிகுலர் செஷன் இந்த பிஸ்னஸில் எந்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷன் வந்து எனக்கு கிளாரிட்டியாக ரொம்ப கிளாரிட்டியாக கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 25 வயசு. ஸோ அந்த டைமில் வந்து ஸோ நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஸோ ஒரே நிமிஷம், யாரும் அட்மிட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து லைக் அந்த ஏஜில் நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, எம்பிஏ போகணும், ஜாப் போகணும், எம்பிஏ முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெவல் கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். ஸோ அதனால் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நானுமே அது ரிலேட்டடாக தான் போகணும்னு ஆசைப்பட்டேன்.
அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸில் போய்ட்டு எப்படியாச்சும் ப்ளேஸ் ஆகிடணும் அப்படின்றது என்னோடய ஐடியாலஜி. பட் ஆனால் வந்து எனக்கு பிஸ்னஸை பற்றி இன்னும் கிளாரிட்டி கிடைக்க ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எம்பிஏ பண்ண வேண்டாம், நம்ம இதையே ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ மொபைலில் இருந்து இன்கேஸ் யாராச்சும் கனெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது சின்னதாக தெரியும். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகியிருந்தால் இன்னும் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் மொபைலில் கனெக்ட் ஆகி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எப்படி இதை கவனிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ லேப்டாப்பில் கனெக்ட் ஆகியிருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஓகே, ஸோ நான் என்னோடய ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய ஒயிட் போர்டு இப்போ எல்லாருக்குமே தெரியுது கரெக்டாக? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ எல்லாருக்குமே வந்து இது என்ன அப்படின்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்ட்டு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் இது என்னன்ட்டு ஞாபகம் இல்லாமல் இருக்கா? எல்லாருக்குமே ESBI அப்படின்றது என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, உங்களோட செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூவில் நடந்துருக்கும். பட் இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அகெயின் உங்களோட அப்ளைன் கூட உட்காந்து நீங்கள் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்து இருக்கணும். அப்போ தான் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ESBI அப்படின்றது எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ் மேன் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், இதுதான் இது. ஸோ என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டு, அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கீங்க? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாயில் இருக்காங்க, ப்ளஸ் ஜாபும் போகிறதுனால எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்விட்ச் ஆன் அட்டன் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்த உடனே நம்ம ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகிரியில் வரோம், கரெக்டுங்களா? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? ஸோ B குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அப்போ QNET எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? ஸோ QNETம் B குவாட்ரண்ட்டு தான் வரும்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து QNET B குவாட்ரண்ட்டு தான் அப்படின்றத அக்ரி பண்ணிக்கிறீங்க, கரெக்டாக? ஸோ இந்த திங்கிங் தான் ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ பட் ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம கிளாரிட்டியாக பார்ப்போம். இப்போ நம்ம ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலையன்ஸில் எம்ப்ளாயீஸும் இருக்காங்க, கரெக்டாக? ஸோ அவங்க ரிலையன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரிலையன்ஸில் வந்து நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து செல்ஃப் எம்ப்ளாயி. ஸோ ஏதோ சர்டைன் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இல்லை பேக்கேஜிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து ரிலையன்ஸோட செல்ஃப் எம்ப்ளாயி பார்ட்டில் வருவாங்க. அண்ட் ரிலையன்ஸ்லையுமே வந்து பிக் பிஸ்னஸ் பீப்புள்ஸும் இருப்பாங்க, முகேஷ் அம்பானி, அனந்த் அம்பானி, இவங்க எல்லாருமே வந்து B குவாட்ரண்ட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அண்ட் ரிலையன்ஸில் நிறைய இன்வெஸ்டர்ஸுமே இருப்பாங்க, ஸோ அந்த கம்பெனியை நம்பி காசு போடுறவங்க. ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் பற்றி பேசும்போது
ஒரு கம்பெனி வந்து இதில் அப்ளிகபிள் ஆகாது. மக்கள் மட்டும்தான், பீப்புள் மட்டும்தான் இந்த இண்டிவிஜுவல் குவாட்ரண்ட்டில் நம்ம அக்காமடேட் பண்ண முடியும். ஒரு கம்பெனி அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ இப்போது கியூனெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாங்க, அப்புறம் பிஸ்னஸ் மேனாக மாறினாங்க. அண்ட் நம்ம கம்பெனியில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், அதாவது கம்பெனி மேலே காசு போடுற நிறைய இன்வெஸ்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கம்பெனி வந்து ஒரு குவாட்ரண்ட்லேயும் வராது. ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை தான் அந்த குவாட்ரண்ட்டில் நம்ம வச்சு பார்க்க முடியும். சின்ஸ் நம்ம வந்து ஒரு பிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம பி குவாட்ரண்ட்டில் இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. 3% சைடு நம்ம இன்னும் போகல. நம்ம என்ன தான் பிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட ஸ்டில் நம்ம 97% தான் இருக்கோம். நம்ம செல்ஃப் எம்ப்ளாய் குவாட்ரண்ட்டில் தான் இன்னுமே இருக்கோம். ஏன்னா பொட்டென்ஷியல் அதிகம். ஸோ இதில் நிறைய சம்பாதிக்கலாம், என்ன விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஸ்டில் நம்ம 97% ஆஃப் பீப்புள் சைடில் தான் இருக்கோம். ஸோ அப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் பிஸ்னஸ் ஓனர் தானே அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான், நம்ம பிஸ்னஸ் ஓனர் தான். பட் மைண்ட் செட் இன்னும் 97% சைடில் தான் இருக்குது, 3% சைடுக்கு இன்னும் வரலை. அப்போது மைண்ட் செட் தான் வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மைண்ட் செட் அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாலுமே அது என்ன மைண்ட் செட் அப்படின்னா, ஒரு டெசிஷன் நம்ம எப்படி எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோன்றதான் அந்த மைண்ட் செட். என்ன ரீசனுக்காக நம்ம இந்த டெசிஷன் எடுத்தோன்றதான் அந்த மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டில் நம்ம 97% மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட 97% பீப்புளோட மைண்ட் செட்டில் தான் இன்னுமே டெசிஷன் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம 97%ல் தான் இருக்கோம், மைண்ட் செட்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் 3% சைடில் போகிறோம் அப்படின்றத நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, 97% மைண்ட் செட், 3% மைண்ட் செட், ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம 97% மைண்ட் செட்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 97% ஆஃப் பீப்புள் மைண்ட் செட்டில் என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாராலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 97%க்கும் 3%க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரைட்டிங் பேடில் வந்து எழுதி எனக்கு பழக்கமே இல்லை. ஆல்சோ ஸ்க்ரீன் ஷேரும் ஆகலை, நான் ஒயிட் போர்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 97% பீப்புளோட மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்கே காலில் கனெக்ட் ஆகிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 6.5 lakhs 7.5 lakhs அதில் சைனப் ஆகிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ லெட்ஸே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஐஏபியில் கற்றுக்கிட்டது, பிஸ்னஸில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி ஷேர் பண்ணியிருப்பீங்க? ஒருவேளை ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணதா சும்மா யோசிச்சுக்கோங்க. ஸோ அவங்களும் வந்து உங்கள் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். பட் பிரச்சனை என்னென்னா அவங்கக்கிட்ட மணி இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து 2 லட்சம் இல்லை 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் 600 lakhs அந்த லெவலுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ
நீங்கள் என்ன பாசிபிள் ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லோன் எடுக்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வாய்ப்பில்லை. ஓகே, ஸோ பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட காசை எடுத்து அவங்களோட சைனுக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்கன்னா இது ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு 4 லட்சத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அடுத்து கொஞ்ச நாள் கழித்து மீதி இருக்கிற யூவிஸ் வாங்கிக்கிட்டோம். பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 4 lakhs போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது மூணாவது ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் பேசிக்காக வந்து உங்களோட மைண்டு திங்க் பண்ணும். கரெக்டாக? ஸோ அந்த பர்சன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அந்த பர்சன் வந்து வேறு மாதிரி வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க. அதனால் இந்த 3 ஆப்ஷனை தான் நீங்கள் உங்களோட அப்ளைன் கிட்ட போய் பேசுவீங்க. எப்படியாச்சும் அந்த பர்சன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இதை தான் சொல்லுவீங்க. கரெக்டாக? ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்து காசு அந்த பர்சனுக்காக அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த ஆப்ஷன் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அந்த பர்சனோட பாக்கெட்டில் இருந்து அவங்க பிஸ்னஸில் காசு போடலை அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து சீரியஸ்னஸ் இருக்காது. ஏன்னா அந்த பர்சனோட பாக்கெட்லேருந்து ஒரு காசு போகும்போது தான் அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் லெவல் அதிகமாக இருக்கும். யாரோ ஒரு பர்சன் கொடுக்குற காசுலேருந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி அந்த கமிட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் வெல்கம் செஷன்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெவர் லெண்ட் ஆர் டேக் மணி, கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மணியை வந்து அந்த பர்சனுக்காக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது நாட் அட்வைசபிள். அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பர்சனுக்கு கமிட்மெண்ட் லெவல் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ ஆல்சோ லைக் அந்த பர்சன் வந்து சீரியஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பர்சன் இன்னொரு பர்சன் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து இன்னொரு 3 லட்சம் காசு கொடு, அந்த பர்சனும் சீரியஸாக தான் இருக்காங்கன்னு சொன்னால், ஸோ இது ஆக்சுவலாக நாட் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் சே 4 lakhs பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத வச்சுப்போம். 6.5 lakhs 7 lakhs இல்லை. ஸோ 4 lakhs பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது 4 lakhs பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ யூவிஸ் வந்து லைக் பிஸ்னஸில் கிடைக்கும்? ஸோ 4 lakhs எத்தனை யூனிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 5 யூனிட்ஸ் கிடைக்கும், 5 யூவிஸ் கிடைக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து 4 lakhs 5 யூவியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் பிஸ்னஸில் போட்டாங்க. ஸோ இந்த பாயிண்டில் இந்த பிஸ்னஸில் எல்லா காசையும் அவங்க போட்டாங்க. போட்டுட்டு இதுதான் என்னால் மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்ட்டு மொத்தமாக காசை போட்டாங்க. இப்போது இந்த பர்சனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்சனுக்கு என்ன ஓடும்னா கொஞ்சம் டெஸ்பரேட்டாக அந்த போட்ட காசை எடுக்கணும் அப்படின்றது இந்த பர்சனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் போட்ட காசை எப்படியாச்சும் வெளியே எடுப்போம், அப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயந்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக காசு சம்பாரித்து எப்படியாச்சும் அந்த போட்ட காசை எடுத்துடணுன்றது இந்த
தாட்லேயே இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க யோசித்து வச்சுருக்கிறதா இருக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க, வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 3 சைனப் இல்லை 4 சைனப் அந்த பர்சனுமே வந்து எவ்வளோ யூவிஸில் சைனப் ஆவாங்கன்னா 5 யூவிஸில் தான் சைனப் பண்ணுவாங்க, சைனப் ஆவாங்களுமே. அந்த 3 பேர் 4 பேர் வந்து 4 lakhஸில் சைனப் ஆகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது அவங்களுமே டெஸ்பரேட்டாக தான் இருப்பாங்க. அவங்களும் போட்ட காசு எடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்க மைண்ட்லையுமே ஓடும். ஸோ இந்த மொத்த டீமுமே அப்போது 5 UV சைனப் டீமாக மாறிடும். 5 UVக்கு மேலே சைனப்பே நடக்காது. லெட்ஸே 5 UV மட்டும்தான் சைனப் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஸோ லெட்ஸே லெஃப்டில் 5 UV, ரைட்டில் 5 UV நடக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், லெஃப்டில் 3 ரைட்டில் 3 அப்படின்னா 1 செக் டேலி ஆகும். ஸோ 1 செக் வந்து நம்ம 16Kன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது லெஃப்டில் 5 UV, ரைட்டில் 5 UV சைனப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து 2 DR பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைரக்ட் ரெஃபரல் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைரக்ட் ரெஃபரல் பண்ணதுனால எனக்கு 20K டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 lakhs டிவைடட் பை 16K அப்படின்ட்டு நீங்கள் வந்து கால்குலேட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ 4 லட்சத்தை வெளியே எடுக்கணுன்னா எவ்வளோ செக் டேலி ஆகணும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக லெஃப்ட்டில் 60 UV, ரைட்டில் 60 UV வந்தால் தான் இந்த 4 லட்சத்தை அவளால் வெளியே எடுக்கவே முடியும். ஸோ 60 UV லெஃப்ட்டில் 60 UV ரைட்டில் வரணும் அப்படின்னா 12 சைனப்ஸ் லெஃப்ட்டில் 12 சைனப்ஸ் ரைட்டில் நடக்கணும். கரெக்டாக? அப்போ தான் அந்த 4 lakhs அவங்களால வெளியே எடுக்க முடியும். ஸோ 12 சைனப்ஸ்ன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைனப் 5 UV, அப்போ 12 into 5னா 60 UV லெஃப்ட்டில் 60 UV ரைட்டில் வந்திருக்கும். ஸோ 4 lakhs வெளியே எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து 12 நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸே DR கமிஷன்லாம் இருக்குது அப்படின்றதுனால செக்கு மட்டும் நம்ம கணக்கில் வச்சுக்காமல் DR கமிஷனையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அதனால் 12க்கு பதிலாக 10 சைனப்ஸ் லெஃப்ட், 10 சைனப்ஸ் ரைட் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இது பண்ணுறது மூலயமா 4 lakhs வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அவங்க பர்சனலாக 10 டைரக்ட் ரெஃபரல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா டைரக்ட் ரெஃபரலுக்குமே 20,000 கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அண்ட் அவங்க 10 DR பண்ணிட்டாங்க. இந்த 10 டைரக்ட் ரெஃபரல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிளான் ஆன் டேபிள் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கொஷின் ஆன்சர்ஸ் புக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் வந்து கொஷின் ஆர் ஆன்சர்ஸ் நீங்கள் படிக்கலைன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 80-20ன்னு ஒரு ரூல் இருக்கும், அண்ட் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு வந்து லா ஆஃப் ஆவரேஜ் டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு 10 மீட்டிங்கில் ஒரு சைனப்பும் நடக்கலாம், 10 மீட்டிங்கில் 5 சைனப்புமே நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது லெட்ஸே இந்த 10 சைனப்ஸ் வந்து 50 மீட்டிங்கில் தான் நடக்குது, 50 பிளான்ஸில் தான் நடக்குது அப்படின்னா, அப்போது நான் அந்த 50 பிளான் வைக்கிறதுக்கு எவ்வளோ இன்வைட்ஸ் அடிச்சிருக்கணும்னு செக் பண்ணுவோம். ஸோ இன்வைட்ஸ் அப்படின்றது நான் எத்தனை பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றது தான் இன்வைட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 இன்வைட்ஸ் வந்து நான் அடிச்சிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 180 பேர்கிட்ட நான் பேசியிருந்தேன் அப்படின்னா 80 பீப்புளுக்கு வந்து நான் இன்வைட் பண்ணியிருப்பேன். இன்வைட்டில் இருந்து ஒரு 50 பேர் பிளான் ஆன் டேபிள் வராங்க. அதிலேருந்து ஒரு 10 சைனப்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ ஒருத்தருக்குமே வந்து இந்த ரேஷியோ மாறும். 150 தான் 50 வரும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு 100லேயும் 50 வரும், 120லேயும் 50 வரும். ஸோ ஒரு ஐடியல் சினாரியோ மாதிரி ஒரு 150 இன்ஃபோவில் 50 பிளான் ஆன் டேபிள் வந்துருச்சு, 150 இன்ஃபோஸில் 80 இன்வைட்ஸில் 50 பிளான் ஆன் டேபிளில் 10 சைனப்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பர்சன் வந்து லட்சே இந்த பர்சன் வந்து சீரியஸாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். செகண்ட் பர்சன் வந்து எனக்கு ஓகே தான், பட் அப்பா ஒத்துக்கல. தேர்ட் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே தான், பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கே, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, நான் இவ்வளோவா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபோர்த் பர்சன் வந்து கூகுளில் இப்படிலாம் போட்டிருக்கு அப்படிலாம் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் இருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து சீரியஸாக இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சீரியஸாக இல்லை அப்படின்னும்போது ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லெட்ஸே ஒய்ஃப் வந்து பண்ணோன்ட்ருக்காங்க, பட் ஹஸ்பண்ட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா ஒய்ஃப் ஆப்வியஸாக பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வரும் டிபெண்டிங் ஆன் த ரீசன். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இப்போ சைனப் ஆகிறாங்க இல்லையா, அந்த பீப்புள் யாருமே பெருசாக 5 மீட்டிங்ஸ்க்கு மேலே அரேஞ்சே பண்ண மாட்டாங்க. அப்போ ஐஐபியில் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த பர்சனுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த 97% பீப்புள் மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டில் நம்ம சைனப் பண்ணதுனால ஓகே சொல்லி 6.5 பண்ணாமல் 4 lakh 3 lakh 2 lakhல பண்ணதுனால அவங்களால பெருசாக அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க போட்ட காசை எடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்களுக்கு தோணும். சிஸ்டம் பில்ட் பண்ணணும், லாங் டர்மாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு திங்கிங் போகவே போகாது. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வேளை போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜ் வந்துச்சு, 10 டிஆர் நடந்துருச்சு அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் சீக்கிரமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த மைண்ட் செட் ப்ராப்ளம். ஸோ 97% ஆஃப் த பீப்புள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இங்கே இருக்கிற காசை எடுத்தாச்சு, வேறு எங்கேயாச்சும் போய்ட்டு நிறைய காசு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்டில் உங்களுக்கு ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றது நார்மல் தான் அப்படின்றது புரிஞ்சுருக்கணும். ஏன்னா நம்ம டெய்லி வந்து நிறையா விஷயங்களை ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு ஆட்டோக்காரங்க வந்து ஆனால் இந்த ஏரியாவுக்கு போகணுன்னா இல்லைப்பா வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதுவுமே ரிஜெக்ஷன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா ரிஜெக்ஷன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பெங்களூர் சைடெலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நீங்கள் ஓலா ஊபர் புக் பண்ணாலுமே ரிஜெக்ஷன்ஸ் ஆகிடும். ஸோ வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப நார்மல். சின்ன பசங்களாம் வந்து வெளியில் போகணும் இல்லை அது வாங்கி கொடுங்கன்னா பேரண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நைக் ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூஸ் ஷோரூம், நைக்கின்றது ஒரு ஷூ ஷோரூம். அந்த ஷோரூம் போயிட்டு ஒரு 50 பேர் தான் வந்து வாங்குகிறாங்க, 50 பேர் தான் உள்ளே வராங்க, ஆனால் சேலே பெருசாக போகலன்ட்டு நைக் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஓகே, இது எப்படி சொல்கிறேன்னா, லட்சே ஒரு மர பாக்ஸ் இருக்குது, உடன் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து 50 ரெட் கலர் பால் இருக்குது, 10 க்ரீன் கலர் பால் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 க்ரீன் பால் கண்டுபிடிக்கணும் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து. ஸோ ஒரு ஹோல் இருக்குது, அதில் உங்கள் கை வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும், அந்த லெவலுக்கு அந்த ஹோல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஹோலில் கைவிட்டு பால் வெளியே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 5 பாலும் வந்து ரெட் கலரில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பச்சை கலர் பாலை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகுதா கம்மியாகுதா? ஆப்வியஸாக அதிகமாக தான் ஆகுது. ஏன்னா நான் ஒரு ரெட் பாலாக எடுக்க நான் க்ரீன் பால் எடுக்கிறதுக்கான
ப்ராபபிலிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது அதிக ரெட் பாலை வெளியே எடுக்க நம்ம கண்டிப்பாக க்ரீன் பாலை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஒருவேளை டெஸ்பரேட்டான மைண்ட் செட்டு, ரெக்கவரி காசை எடுக்கணும், போட்ட காசை எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களால இதை பெருசாக லாங் டேர்மில் பார்க்க முடியாது. இப்போ இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜாப்பு கூட ஒரு டபுள் த டைம் சேலரி போட்டு இன்னும் ஒரு 2 hours 3 hours வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்களான்னா ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்க டெஸ்பரேட்டாக இருப்பாங்க, காசுக்காக டெஸ்பரேட்டாக ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் பீப்புள் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மைண்ட் செட் இஷ்யூ. ஸோ டைம் ப்ராப்ளமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டபுள் சேலரி எக்ஸ்ட்ரா 2 hours 3 hours ஒர்க் பண்ணுங்கன்னா ஓகேன்றுவாங்க. பட் பிஸ்னஸில் இன்னொரு 2 hours 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னா அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆக்சுவலாக மைண்ட் செட் ப்ராப்ளம். இது வந்து லைக் பிஸ்னஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மைண்ட் செட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மைண்ட் செட் ஏன் அப்படி இருக்குது இந்த மாதிரியான பர்சனுக்கு? அந்த மைண்ட் செட் எப்படி நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, நம்ம தான் அலோவ் பண்ணோம். 6.5 lakh இல்லை, 7 lakh இல்லை, அதனால் 4 lakh 2 lakh 3 lakh பண்ணிக்கலான்ட்டு நாம் தான் அந்த மைண்ட் செட்டை நம்ம ஆர்கனைசேஷனில் அலோவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பிஸ்னஸில் வந்து ஒரு 4 lakh வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் ரன்னிங் காஸ்ட்டு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே யாரையுமே வந்து லைக் புஷ் பண்ணவே பண்ணாது. ஸோ இதில் எந்த விதமான மணியுமே தேவைப்படாது. அப்படின்றதுனால எந்த விதமான புஷ்ஷுமே யாருக்குமே கிடைக்காது. இதான் 97% ஆஃப் பீப்புள் புஷ் இல்லைனா பண்ண மாட்டாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லெட்ஸ் சே 3% ஆஃப் த பீப்புள் எப்படி இந்த பிஸ்னஸை எடுத்து பார்ப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நிறைய பேர் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, பில்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ லெட்ஸே நீங்கள் இந்த காலில் இருக்கிற எல்லாருமே 6.5 lakhல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ மணி வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு மணினா வந்து நீங்கள் கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகிடுவீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சாந்தனு அவங்க வந்து பிஸ்னஸில் பெரிய குரு. ஸோ அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, 6.5 lakh உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா 10 lakhல ஸ்டார்ட் பண்ணு, 10 lakh கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா 12 lakhல ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் பெரிய லெவல் க்ரோ ஆகுறாங்க. ஸோ நீங்கள் லோன் போடுறீங்களோ இல்லை சேவிங்ஸ்லேருந்து எடுத்து போடுறீங்களோ, நீங்கள் 6.5 lakhs வாங்குறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா 8 lakhs 9 lakhs போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட லையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஆக்சுவலாக காசும் அதிகமாக வெளியே போகுது அப்படின்னு கிடையாது. ஆனால் உங்களோட 8.8 to 9 lakhஸில் நீங்கள் வாங்கின ஸ்டேக்ஸ் பெருசு அப்படின்றதுனால உங்களோட டீமில் மைண்ட் செட்டுமே அந்த மாதிரி தான் வருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த கான்செப்டை வந்து பெருசாக சொல்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அசட்னா என்ன, லையபிலிட்டி தான் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு சின்ன கொஷின், என்ன கொஷின் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு லோன் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஏதோ ஒரு லோனாக இருக்கட்டும், அது வந்து லையபிலிட்டியா அசட்டா? ஸோ லோன் அப்படின்றது வந்து லையபிலிட்டின்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறீங்க, அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறீங்க, அது லையபிலிட்டி அசட்டா? ஸோ நீங்கள் வந்து லோன் எடுத்து கார் வாங்குறீங்க, அது லையபிலிட்டியா அசட்டா? ஸோ ராபர்ட்
கியாசாக்கி. ஓகே, ஸோ அவங்க என்ன அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் வந்து சிஇஓ, ஃபினான்ஸ் பீப்புள் அவங்க பேசுகிற டெஃபினேஷனுக்குள்ளே போல் சிம்பிளாக ஒரு புக்கோட ஆத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்குறேன். ஸோ அசட் அப்படின்னா உங்களோட பாக்கெட்டில் மாதம் மாதம் காசு வர வச்சுதுன்னா அது அசட். லைபிலிட்டி அப்படின்னா மாதம் மாதம் உங்கள் பேக்கெட்டில் இருந்து அந்த விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அது லைபிலிட்டி. ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த கார் வந்து மாதம் மாதம் பெட்ரோல், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த காருக்கு நீங்கள் மாதம் மாதம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போது அது உங்களோட அசட் கிடையாது, அது லைபிலிட்டி. ஸோ நீங்கள் லோனில் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடுக்கு இஎம்ஐ பே பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இபி பில் பே பண்ணியிருப்பீங்க. தீபாவளிக்கு அண்ட் வேறு ஏதாச்சும் செலிப்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து லிட்ரலாக ரிஜெனவேஷன் பண்ணியிருப்பீங்க. நிறையா விஷயங்களுக்கு நீங்கள் நிறையா விஷயத்த அந்த வீட்டுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த வீடை வச்சுமே உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட அதை உங்களால் சேல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அதனால் நான் வீடை விற்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக. ஸோ அதனால் வீடு அப்படின்றது ஒரு லையபிலிட்டி, கார் அப்படின்றது ஒரு லையபிலிட்டி. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஆக்சுவலாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ எல்லாருக்குமே இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை வந்து ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ரிசர்ச் படி அது வந்து ஹைப் ஆக போகுது. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய ஹைப் ஆக போகுது அப்படின்றதான் வந்து ரிசர்ச் சொல்லுது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 20 lakhs லோன் எடுத்து பிட்காயினில் போட்டாங்க. ஸோ $30,000 இருக்கும்போது 20 lakh எடுத்து போட்டாங்க. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னா $65,000 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 லட்சம் இப்போ அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. 20 லட்சம் லோன் வாங்கி பிட்காயினில் போட்டு அது இப்போ $65,000 மாறினதுனால 15 லட்சம் லாபம் தான் இருக்குது. ஸோ அதனால் இது லையபிலிட்டியா அசட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அசட். ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். லெட்ஸே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதை ஒருவேளை 8 lakhலையோ இல்லை 9 lakhலையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் என்ன ஆக போகுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 9 lakhsக்கு வந்து லோன் வாங்குறீங்க பிஸ்னஸ்க்கு. ஓகே, ஸோ அப்போது 8-9 lakhsக்கு எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும்? 17,000 இல்லை 20,000 சம்திங் இஎம்ஐ பே பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ இதான். நீங்கள் உங்களோட லெஃப்ட்டு உங்களோட ரைட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலில் இருக்கிற எல்லாருமே $200 வந்து சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 8 lakhs 9 lakhsக்கு மொத்தம் எவ்வளோ யூவி கிடைக்கும்னா 13 யூனிட்ஸ் கிடைக்கும், 13 யூவி கிடைக்கும். அந்த 13 யூவியை எப்படி போடலாம் அப்படின்னா 6 யூவி லெஃப்ட்டில் 7 யூவி ரைட்டில் போடலாம். கரெக்டாக? ஸோ லெட்ஸே உங்களோட ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து எப்போ பே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 19ஆம் தேதி நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் 9 lakhsக்கு வந்து லோன் எடுத்து சைன் அப் ஆன உடனே உங்களுக்கு $400 வந்து செக் டேலி ஆகிடுச்சு.
ஏன்னா ஒரு சைடு 6 யூவி ஒரு சைடு 7 யூவினா 2 செக் டேலி ஆகும். ஏன்னா லெஃப்ட்டில் 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம், 7ல் 3 + 1 நம்ம டேலி பண்ண முடியும். ஸோ $400 டேலி ஆகிடுச்சு. ஸோ $400 ஐஎன்ஆர் படி எவ்வளோ வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33,800 இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து 18,000 இஎம்ஐன்னு வச்சுப்போமே, அப்போது ஒரு 2 மந்தோட இஎம்ஐ டன். 2 மாதத்தோட இஎம்ஐ முடிஞ்சிருச்சு. நவம்பரும் முடிஞ்சிருச்சு, டிசம்பரும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஹாஃப் டன் வச்சுப்போம். ஏன்னா ஃபுல்லாக முடியல, இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா யூவிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் 9 லேக்கில் சைன் அப் ஆகிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட கமிட்மெண்ட் லெவல் வந்து கம்மியாக இருக்குமா ஹையாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் உங்களோட தகுதியை மீறி காசு போட்டாச்சு. ஸோ 8 லேக்ஸோ ஒரு 9 லேக்ஸோ வந்து பிஸ்னஸில் செட்டப் கேபிட்டல் போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது உங்களோட கமிட்மெண்ட் லெவல் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ எல்லாருமே மியூட்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே செஷன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாப் போகிறீங்க வரீங்க, செஷன் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 9 லேக்கில் சைன் அப் ஆகிட்டீங்க, செஷன் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணுவீங்க, கரெக்டாக. இப்போ ஏதோ ஒரு சில நாள் லேட் மீட்டிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணுவீங்க, கரெக்டாக. ஸோ 20 டேஸ் பற்றி பேசுகிறாங்க. 20 டேஸ் பற்றி பேசும்போது உங்களால் இந்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே மாதத்தில் 20 பிளான்ஸ் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பண்ணணும்னு இருக்குமா, பண்ண வேணான்னு இருக்குமா? ஆப்வியஸாக பண்ணணும் தான் இருக்கும், கரெக்டாக. ஸோ டெய்லி 5+3 பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு செஷனோ இல்லை ஒரு டாஸ்க்கோ கொடுக்கும்போது இதை பண்ணி முடிக்கணும் தான் நம்மளுக்கு தோணும், கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒரே மாதத்தில் 20 பிளான் ஆன் டேபிள் வச்சுட்டீங்க. ஸோ பிஸ்னஸில் நீங்கள் இந்த லெவலுக்கு கமிட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸ் வரவே வராது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை பிஸ்னஸ் எப்படி ஆகும், இது நம்ம எப்படி பண்ண போகிறோம், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வரவே வராது. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஸோ லட்சே நீங்கள் ஒரே மாதத்தில் 20 பிளான் டேபிள் வச்சுட்டீங்க. இப்போது லட்சே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் இல்லைனா வந்து லட்சே ஒரு 35-40 டேஸ்க்குள்ளே ஒரு 20 மீட்டிங் வச்சுட்டீங்க. அதில் ஒரு 4 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 20 பிளானில் 4 பேர் சைன் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா 80-20 ரூல் அப்படின்னு சும்மா வச்சுப்போம். அப்படி வச்சுக்கும்போது லட்சே 4 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உங்கள் லெவலுக்கு பண்ணலை அப்படின்னா கூட லட்சே ஒரு 7.5 lakhs இல்லைனா வந்து 8 lakhsக்கு பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு 6.5 lakhsக்கு பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்களுமே வந்து நீங்கள் 9 lakhs பண்ணுறதுனால அவங்க ஒரு 7.5 lakhs இல்லை 8 lakhsக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். உங்களோட கம்மியாகவே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஐடியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 4 பர்சனுமே வந்து அந்த மாதிரியான சினாரியோவில் இப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு யூவி கால்குலேஷன் படி பார்ப்போம். ஸோ ஒரு பர்சன் 13 யூவி சைனப் லெஃப்ட்டில், அடுத்த பர்சன் 13 யூவி சைனப் லெஃப்ட்டில்.
ஸோ அதேமாதிரி ரைட்லேயுமே 13 UV 13 EV. ஸோ மொத்தம் 4 சைனப் ஓகே ஆகிடுச்சு 20 பிளான் ஆன் டேபிளில் இருந்து. ஸோ 26 UVs வந்து ரெண்டு சைடுமே வந்திருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து 8 times 3 வந்து டேலி ஆகும். அப்போது 8 checks வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது 8 checks கிடைக்கிது அப்படின்னா ஆல்மோஸ்ட் $1,600 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ $1,600 அப்படின்னா ஸோ கேல்குலேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். செக் இப்போ டிஆர் கமிஷன் எடுத்துக்கிட்டோம்னா 5 யூனிட்ஸுக்கு ஒரு டிஆர் கமிஷன், 13 UVக்கு ஒரு டிஆர் கமிஷன். அப்போது 13 UVஸ்க்கு ஆல்மோஸ்ட் 13 UVஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்னா 4,800 டிஆர் கமிஷன் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் புரியல அப்படின்னா நான் அகெயின் சொல்கிறேன். ஓகே, அந்த 20 பிளானில் 4 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேர் 13 UVயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக 8 lakhஸில் சைனப் ஆகிறாங்க. 2 பேர் லெஃப்ட்டில் 2 பேர் ரைட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லெஃப்ட்டில் 26 யூனிட்ஸ் புதுசாக இருக்குது, ரைட்டில் 26 யூனிட்ஸ் புதுசாக இருக்குது. அப்போது 3 எத்தனை டைம் டேலி ஆகும் அப்படின்னா 8 times டேலி ஆகும். இது வரைக்கும் புரியுதுல்ல? அப்போது 8 செக்குக்கு ஒரு செக்குக்கு $200 அப்படின்னா 8 செக்குக்கு $1,600. இது செக்குக்கு மட்டும். டிஆர் கமிஷன் எவ்வளோ வரும், டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் எவ்வளோ வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக $4,800 வரும். ஸோ $1,200, அதாவது $1,200 வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டிஆர் கமிஷன் வரும். அதனால் 4 பேருக்கு 4,800 டிஆர் கமிஷன் வரும். ஸோ டோட்டலாக 4,800 ப்ளஸ் 1,600 டிஆர் கமிஷன் ப்ளஸ் செக் கமிஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் $6,400 வந்து கிடைக்கும். ஸோ $6,400 இன்ட்டு 84 போட்டோன்னா 4 lakhs rupees அவுட்புட் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் $6,400 இன்ட்டு 84 போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 lakhs டேலி ஆகும். இது 1 monthோட இன்புட்லேருந்து வந்து அவுட்புட் மட்டும். ஸோ வெறும் 1 monthக்குள்ளே மட்டும். ஸோ நீங்கள் 20 பிளான் ஆன் டேபிள் வச்சுட்டீங்க. ஸோ அதில் 4 பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 4 லட்சம் சைனப் ஆகிருக்கீங்க. 4 லட்சம் உங்களுக்கு செக் டேலி ஆகிருக்கு. ஸோ லட்சே வந்து இந்த பிஸ்னஸ் வேண்டாம், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பிஸ்னஸ் வந்து அம்மா ஒத்துக்கல அப்பா ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்த பர்சன் வந்து கூகுள் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த பர்சன் வந்து ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒத்துக்கல, சம்திங் நிறையா ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ 20 பேரில் ஆல்ரெடி 16 people வேணான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியுமானா பிரச்சனையாக தெரியாது. அண்ட் 4 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 4 லட்சம் காசு வந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு ரிஜெக்ஷன்ஸ் பற்றி பெருசாக பிரச்சனையே இருக்காது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரிஜெக்ஷன் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணதுனால அடுத்த 4 சைனப் பண்ண பர்சனுக்கு செகண்ட் தாட் ப்ராசஸ் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அது பெருசாக இடிக்காது. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸில் நிறையா காசு பார்த்ததுனால அவங்களுக்கு இந்த ஐடியாலஜியை ஷேர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த பிஸ்னஸில் காசு வர எல்லாத்தையும் பார்த்ததுனால நீங்கள் அவங்களுக்கு இந்த சினாரியோவை எடுத்து காட்ட முடியும். ஸோ தட் அவங்களுக்குமே ஒரு விஷன் கிடைக்கும். ஸோ லட்சே வந்து 4 DRs நடக்கலை, 2 DR தான் நடந்திருக்கு அப்படின்னே வச்சுப்போமே. அப்படி வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் $3,200 வந்து கிடைக்கும். அப்போ $3,200 ஆல்மோஸ்ட் 2 lakhs. அது 10 மாதத்தோட இஎம்ஐ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 10 மாதம் வந்து நான் கட்ட வேண்டிய இஎம்ஐ டன்.
ஸோ லட்சம் நீங்கள் இந்த 9 lakhs ஸ்டார்ட் பண்ணதுக்கு பதிலாக 6.5 lakhs தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ 6.5 lakhs 6.5 lakhs பண்ணோன்னா 8 UVs கிடைக்கும். அப்போ 8 UVs கிடைச்சதுன்னா இதில் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சும்மா பார்ப்போம். இதுலேயுமே உங்களால் லெஃப்டில் 8 UV ஒரு சைனப், ரைட்டில் 8 UV ஒரு சைனப், ஆல்மோஸ்ட் $1,500 வந்து கிடைக்கும். இதுவே ஒரு 6 மாதத்தோட EMI டன். ஸோ 6.5 lakhs சைனப் நடந்தாலுமே கூட உங்களோட அடுத்த 6 மாதத்துக்கான EMI முடிஞ்சிடும். 6 மாதத்துக்கான EMI பற்றி நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. கரெக்டாக? இப்போது இதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட ஹெட்டு. ஸோ நீங்கள் உருவாக்கின 13 UV ஆர்கனைசேஷனுமே 8 UV ஆர்கனைசேஷன் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 5 UV ஆர்கனைசேஷன். அவங்ககிட்ட காசு இல்லை, அதனால் வந்து 5 UVயில் நம்ம பண்ணலாம், 2 lakhs 3 lakhs பண்ணலான்னு நம்ம வந்து ஓகே சொல்லி பண்ண ஆர்கனைசேஷனோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பர்சன் 3 lakhs தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா இன்னொரு பர்சன் 2 lakh தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷனோட க்ரோத்துமே ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் க்ரோ ஆகிறதுமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸே ஒரு புது ஆர்கனைசேஷன், ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் வெறும் 5 யூனிட்ஸ் தான் சைன்அப் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ லெஃப்டில் ஃபுல்லுமே 5 யூனிட்ஸ் சைனப்பாக நடக்குது. அதே மாதிரி ரைட்லேயுமே 5 யூனிட்ஸாக சைனப் நடக்குதுன்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இன்னொரு ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா லெஃப்டில் ஃபுல்லுமே 13 யூனிட்ஸ் 10 UV இல்லைனா வந்து 13 UV அப்படின்ட்டு நடக்கிற DR எல்லாமே 10 UV 13 UV 8 UV 10 UV 13 UV 8 UVன்ட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் 2 ஆர்கனைசேஷனோட டிஃப்ரென்ஸ். இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வேணும்? 5 UV 3 UV ஆர்கனைசேஷன் வேணுமா? 13 UV 10 UV 8 UV ஆர்கனைசேஷன் வேணுமா? ஸோ மைண்ட் செட் ஆர்கனைசேஷன் ஓகேவா, B ஆர்கனைசேஷன் ஓகேவா? எந்த டீம் ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்? B தான் க்ரோ ஆகும். B தான் ஆக்சுவலாக ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாகவும் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது எந்த டீம் வந்து புக்கு ரொம்ப சீரியஸாக படிப்பாங்க, எந்த டீம் வந்து சீரியஸாக வந்து செஷன் அட்டன் பண்ணுவாங்க, ட்ரைனிங் மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க? ஸோ எல்லாமே B ஆர்கனைசேஷன் தான். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த B ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே என்ன நடக்குது, ஏன் ஆக்சுவலாக 8 lakhs சைனப் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோன்னா, சைனப் ஆகிறவங்க 3 lakhs சைனப் ஆகிறாங்களே வச்சுப்போமே, அந்த பர்சனை 3 lakhs சைனப் பண்ணுறதுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிளாரிட்டி தான் கொடுக்கணும். 8 lakhsக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ 8 lakhs 3 lakhsன்ற மணி மட்டும் தான் டிஃப்ரெண்ட், பர்சன்லாம் சேம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆர்கனைசேஷனை எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக பில்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். இதுதான் 3% மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் பியை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா செம மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, நிறையா புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க, எந்த செஷனுமே வந்து வீடியோ ஆஃப் பண்ண மாட்டாங்க, கட்டடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்களா யார் பின்னாடி ஓடணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களே பிஸ்னஸை எடுத்து பிஸ்னஸை செம எக்ஸைட்டடாக ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு லீடு கொடுத்தா போதும், நம்ம அவங்க கூட இருக்கோன்ற ஒரு ஐடியாலஜியை கொடுத்தா மட்டும் போதும், அவங்க பிஸ்னஸை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட் தான் அந்த 3% மைண்ட் செட். இப்போது
நமக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது? ஸோ பிஸ்னஸை நம்ம என்ன மைண்ட் செட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? 97% மைண்ட் செட்டில் பார்க்குறோமா, இல்லை 3% மைண்ட் செட்டில் பார்க்குறோமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம்? 3% டெசிஷன் எடுக்கிறோமா, இல்லை 97% பீப்புளோட மைண்ட் செட் டெசிஷன் எடுக்கிறோமான்றதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ சேஞ்சை கொண்டு வர பீப்புள் யார் அப்படின்னா, ஸோ சச்சின் பாய் மாதிரியான பீப்புள் தான் வந்து சேஞ்ச் கொண்டு வரவங்க. ஸோ சச்சின் குப்தா அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 60,000 ரூபாய்க்கு தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 60,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ 1 UVலாம் வந்து சைனப் நடக்கக்கூடாது, 1 UV சைனப் நம்ம ஆர்கனைசேஷனில் வரவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 1 யூனிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலர் திங்க் பண்ணும்போது 3 யூனிட் 5 யூனிட்லாம் யாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த பாயிண்டில் ஆதித்ய பல்லா அப்படின்னு ஒரு பர்சன் சைன் அப் ஆனாங்க. ஸோ ஆதித்ய பல்லா அப்படின்றவங்க வந்து ஸோ ரொம்ப ரொம்ப ஒபீடியன்ட்டான ஒரு பர்சன். ஸோ எந்த விஷயம் சொன்னாலுமே அதை ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்ட பர்சன் தான் ஆதித்ய பல்லா. ஸோ 7 UVஸ்க்கு கீழே என் ஆர்கனைசேஷனில் இனிமேல் சைனப் நடக்காது அப்படின்றத அவர் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். 14 மந்தில் மேக்ஸ் அவுட் ஆகிட்டார். தென் அமித் சோனின்னு ஒரு பர்சன் பிஸ்னஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ 13 யூனிட்ஸ்க்கு கீழே என்னோட டீமில் சைனப் நடக்காது அப்படின்ட்டு சொன்னார். ஸோ 13 யூனிட்ஸில் ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ கம்மியான யூவி வந்துச்சுன்னா நீங்கள் வேறு டீம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமித் சோனி பில்ட் பண்ணார். அண்ட் இவருக்கு எவ்வளோ மந்த்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வெறும் 9 மந்த்து தான் தேவைப்பட்டுச்சு மேக்ஸ் அவுட்டுக்கு. ஸோ இந்த பீப்புள் தான் சேஞ்ச் இனிஷியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேஞ்சை கொண்டு வர மக்கள் இந்த மாதிரியான மக்கள் தான். ஸோ இவங்க தான் பிஸ்னஸோட பொட்டென்ஷியலில் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க. ஸோ 2வது கேட்டகரி பீப்புள் யாருன்னா சேஞ்ச் ஃபாலோவர்ஸ். ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதை பற்றி பெருசாக ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்தால் அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் 2nd கேட்டகரி பீப்புள். ஸோ நான்லாம் வந்து சேஞ்ச் ஃபாலோவர் பீப்புள் தான், சேஞ்ச் இனிஷியேட்டர் கிடையாது. ஸோ அந்த சேஞ்ச் எஃபெக்டிவாக இருக்குது, அதோட விஷன் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சேஞ்சை ஃபாலோ பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். கரெக்டாக? ஸோ நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ பிஸ்னஸில் இருக்கிற நீலின், ஆடி, நிஷிதா இவங்க எல்லாருமே வந்து சேஞ்ச் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ 3rd கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க யார் அப்படின்னா சேஞ்ச் கொஷின் பண்ணுறவங்க. ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி, ஏன் அப்படி, ஏன் இப்படி அப்படின்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெல்கமில் நம்மளுக்கு சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேறு ஃபீல்டில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே கூட இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன குழந்த மாதிரி தான், கை குழந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு சேஞ்சு வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சேஞ்சை பற்றி டெப்த்தாக புரியலைன்னா பரவாயில்ல, பட் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சேஞ்ச் ரெசிஸ்டராக மாறிடக்கூடாது. அந்த 1 இயர் நம்ம ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த சேஞ்சை ஃபாலோ பண்ண தயக்கமாக இருக்கும் அப்படின்னா அந்த 1 வருஷம் க்ரோவே ஆக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்காங்க, 2005லேருந்தே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபாலோவர் வேணும்னா 2nd கேட்டகரி சேஞ்ச் ஃபாலோவர்ஸ் தான் வேணும். ஸோ சேஞ்ச் இனிஷியேட்டர்ஸ், சேஞ்ச் ஃபாலோவர்ஸ், சேஞ்ச் ரெசிஸ்டர்ஸில் நம்மளுக்கு 2nd கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது 6.5 lakhsக்கு கீழே ஒரு டீம் பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ லோவர் ஸ்டேக்ஸில் ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா இதுதான் மெயின் காரணம். ஸோ ஏன் வந்து 2 lakhs 3 lakhsல பிஸ்னஸ் சைன் அப் பண்ணக்கூடாதுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இது உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்து போகவே முடியும். ஸோ எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த பிஸ்னஸில் 6.4 lakhs per week சம்பாதிக்கலாம், ஞாபகம் இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஷியல்ஸில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க.
இன்கேஸ் நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலன்னா அகெயின் செகண்ட் டைம் பார்க்கலன்னா அகெயின் உட்காந்து பாருங்கள். செகண்ட் டைம் பார்த்து முடிச்சுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 13 யூனிட்ஸ் வாங்கிறதுனால எப்படி அந்த வீக்லி இன்கம்மை வந்து டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் வந்து எடுக்க முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வாலண்டியரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிக்ஸாக்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீக்லி இன்கம்மை டபுள் த டைம் மாற்றலாம். 6.4 lakh பர் வீக் அப்படின்றத 12 lakh 13 lakh இல்லைனா 20 lakh பர் வீக்காக கூட மாற்ற முடியும். அதுதான் இந்த செஷனோட மெயின் ஐடியாலஜி. ஓகேவா? ஸோ ஜிக்ஸாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட்ஸே இந்த சர்க்கிள் தான் உங்களோட ட்ராக்கிங் சென்டர். ஓகே, ஸோ உங்களோட ட்ராக்கிங் சென்டர் அப்படின்றதுல தான் எல்லா யூவியுமே அக்குமுலேட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் சைனப் ஆன யூவிஸும் நீங்கள் டிஆர் பண்ணுற உங்களோட யூவிஸும் உங்கள் டிஆரோட டிஆர்ஸ் யார் பண்ணுற யூவிஸ் உங்களுக்கு கீழே யார் யூவிஸ் பண்ணாலும் அந்த யூவிஸ் எல்லாமே இந்த ட்ராக்கிங் சென்டரில் தான் அக்குமுலேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் ட்ராக்கிங் சென்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாலண்டியர் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸே ஒரு பர்சன், உங்களில் ஒரு பர்சன் வந்து, ஸோ நீங்கள் வந்து ஒரு 8 UV சைனப். ஓகேவா? ஒரு 8 UVயில் சைனப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் புரிஞ்சு இன்னும் ஒரு 13 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 21 ட்ராக்கிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் நேமில் ட்ராக்கிங் சென்டர் 1, ட்ராக்கிங் சென்டர் 2, ட்ராக்கிங் சென்டர் 3 அப்படின்ட்டு 21 ட்ராக்கிங் சென்டர்ஸ் உங்கள் நேமில் இருக்கும். ஓகே, லெட்ஸே உங்கள் நேம் வந்து டின்னு வச்சுப்போம். ஸோ அதனால் D1, D2, D3 அப்படின்ற 3 ட்ராக்கிங் சென்டர் இந்த ஃபார்மேட்டில் இனிஷியலாக ப்ளேஸ் ஆகிடும். மீதி இருக்கிற 18 ட்ராக்கிங் சென்டருமே உங்களோட டிசி பேங்க்குன்னு சொல்லுவாங்க, ட்ராக்கிங் சென்டர் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதில் பேலன்ஸ் 18 ட்ராக்கிங் சென்டரும் சேவ் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸே உங்களோட ஃப்ரெண்டோட பேர் வந்து சோனம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீமா அப்படின்றவங்க வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கர்மா அப்படின்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், 3வது ஃப்ரெண்ட். அண்ட் 3rd ஃப்ரெண்ட் வந்து ஷ்ரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் 5th ஃப்ரெண்டு வந்து தேமா. ஸோ ஒரு 5 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட் இருக்காங்க, 5 ஃப்ரெண்டுமே எக்ஸைட்டடாக இருக்காங்க, நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஸோ லெட்ஸே சோனமை வந்து லெஃப்ட் ஆஃப் லெஃப்ட்லேயும் நீமா வந்து ரைட் ஆஃப் ரைட்லேயும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். அவங்கள வந்து நீங்கள் டிஆர் பண்ணிட்டீங்க. ஸோ 3 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் 3 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டிசி பேங்க்கில் இருக்கிற ட்ராக்கிங் சென்டர் 4ஐயும் ட்ராக்கிங் சென்டர் 5ஐயும் சோனம் கீழே லெஃப்ட்டில் இருக்கிற சைனப்போட லெஃப்ட் ஆஃப் லெஃப்ட்லேயும் ரைட் ஆஃப் ரைட்லேயும் போடுறீங்க. ஸோ எஸ்ஸுக்கு கீழே 2 லெக்லேயும் உங்கள் 2 ட்ராக்கிங் சென்டர் போட்டுடுறீங்க. அதே மாதிரி உங்களோட ட்ராக்கிங் சென்டர் 6ஐயும் ட்ராக்கிங் சென்டர் 7ஐயும் எண்ணுக்கு கீழே நீமாக்கு கீழே ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 6 மாதம் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஒரு 6 மாதம் பிஸ்னஸ் ரன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சைடில் 100 UV இருக்குது, இன்னொரு சைடில் 200 UVs இருக்குது. ஸோ சோனமோட சினாரி எடுக்கும்போது லெஃப்டில் 70 UV இருக்குது, ரைட்டில் 30 UV இருக்குது. அதே மாதிரி நீமாவுக்கு எடுக்கும்போது லெஃப்ட்டில் 150 UV இருக்குது, ரைட்டில் 50 UVs இருக்குது. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போது கர்மான்ற பர்சனை நீங்கள் சைன்அப் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சைடில் நீங்கள் சைன்அப் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி ரைட் சைடில் நிறைய யூவி இருக்குது. அப்போது லெஃப்ட்டில் நம்ம புது யூவிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு செக் டேலி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது சோனம்க்கு கீழே போடுறது தான்
புத்திசாலித்தனம். அப்போ சோனம்க்கு லெஃப்ட்டில் போடலாமா ரைட்டில் போடலாமா அப்படின்னா ஆப்வியஸாக சோனமோட ரைட்டில் தான் போடணும். 30 UV எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா சோனமோட இன்னொரு பக்கம் லோவாக இருக்கிற சைடில் போகும்போது ஒரு செக் டேலி ஆகிடும். ஸோ லெட்ஸ் அந்த கர்மா வந்து உங்களோட D5க்கு கீழே, அதாவது உங்களோட ட்ராக்கிங் சென்டர் 5க்கு கீழே கர்மாவை போட்டோம். அவங்களுக்கு 8 UV சைன் அப்னு வச்சுப்போம். அப்போது உங்களோட D5ல் ஒரு செக் டேலி ஆகும். உங்களுக்கு D5ல் 2 செக்கு டேலி ஆகும். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட் சோனம்க்கு 2 செக் டேலி ஆகும். ப்ளஸ் உங்களோட ட்ராக்கிங் சென்டர் D1க்கு 2 செக் டேலி ஆகும். புரியுதுல்ல? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லெட்ஸே வந்து ஒரு செக் அப்படின்னா $200, 2 செக்குன்னா $400. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த சினாரியோவில் உங்களோட D1லேயும் D5லேயும் செக் டேலி ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போது கொஞ்ச நாள் பிஸ்னஸ் போகுது. கர்மா அவங்களோட கீழே லெஃப்ட்டில் D8ம் ரைட்டில் D9. அந்த D8 D9ன்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராக்கிங் சென்டர் 8 ட்ராக்கிங் சென்டர் 9 ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த இடத்துல லெஃப்ட்டில் ஓவராலாக 400 யூனிட்ஸ் இருக்குது, ரைட் சைடில் ஓவராலாக 800 யூனிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல கர்மாக்கு கீழே ஒரு பக்கம் 100, இன்னொரு பக்கம் 70 இருக்குது. அப்போது நம்ம அடுத்த சைன் அப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் போடுவோம். ஏன்னா லெஃப்டில் தான் நம்மளுக்கு யூவி கம்மியாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு எங்கே போடலான்னா கர்மாக்கு கீழே போடலாம். அப்போ கர்மாக்கு கீழே போடுறோம் அப்படின்னா 100 இருக்கிற சைட் போடலாமா 70 இருக்கிற சைட் போடலாமான்னா 70 இருக்கிற சைட் போட்டால் தான் செக்கு டேலி ஆகும். ஏன்னா அங்கே தான் கம்மி யூவி இருக்குது. ஸோ உங்களோட ட்ராக்கிங் சென்டருக்கு 9க்கு கீழே T அப்படின்ற பர்சனை சைன் அப் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல லெட்ஸே அவங்க ஒரு 9 UV சைன் அப்னு வச்சுப்போம். அப்போது கர்மாக்கு ஒரு 3 செக் டேலி ஆகும், D5ல் ஒரு 3 செக் டேலி ஆகும், சோனம்க்கு ஒரு 3 செக் டேலி ஆகும், D1க்கு ஒரு 3 செக் டேலி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் $600 உங்களுக்கு செக் டேலி ஆகும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு $200 செக் டேலி ஆகும் நீங்கள் பார்த்த ஒர்க்குக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட் மூலயமா உங்களுக்கு 3 செக், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு செக் எக்ஸ்ட்ரா டேலி ஆகும். ஓகேவா? ஸோ லெட்ஸே ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, ஏதோ ஒரு செஷன் இருக்குது அப்படின்னா கீழே கர்மாக்கு கீழே T சைனப் ஆகிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அப்ளைனாக இருப்பாங்க. அப்போ கர்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, கர்மாவோட அப்ளைன் சோனமும் ஹெல்ப் பண்ணுவாங்க, சோனம்க்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்போ ப்ராப்பராக இந்த ஆர்கனைசேஷன் எல்லாருமே கனெக்டடாக இருப்பாங்க. ஏன்னா நிறையா சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர்கிட்ட சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக பிஸ்னஸ் பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸை ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ லெட்ஸே உங்களோட புது சைனப் வந்து பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ராக்கிங் சென்டர் 11ஐயும் ட்ராக்கிங் சென்டர் 12ஐயும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் போட்டுட்டீங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 6 month அவங்க பிஸ்னஸை பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணும்போது லெஃப்ட்டில் 100 UV அக்குமுலேட் ஆகுது, ரைட்டில் 150 UV அக்குமுலேட் ஆகுது. இப்போது இந்த சினாரியோவில் புது டிஆர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும்போது நம்ம எங்கே போடலாம் அப்படின்னா டீக்கு எந்த சைடில் யூவி கம்மியாக இருக்கோ அந்த சைடு போட போகிறோம். ஏன்னா யூவி கம்மியாக இருக்கிற சைடில்னா புது யூவிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் எனக்கு செக் டேலி ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் நான் என்னோடய 11th ட்ராக்கிங் சென்டருக்கு கீழே டீயோட யூவி கம்மியாக இருக்கிற சைடில் நான் ஒரு புது டிஆர் பண்ணிட்டேன். அதனால் D11ல் என்னோடய ட்ராக்கிங் சென்டர் 11ல் 3 செக் டேலி ஆகும், என்னோடய ஃப்ரெண்டு டீக்கு 3 செக் டேலி ஆகும், என்னோடய ட்ராக்கிங் சென்டர் 9ல் 3 செக் டேலி ஆகும், என்னோடய ஃப்ரெண்ட் கர்மாக்கு 3 செக் டேலி ஆகும்,
என்னோடய ட்ராக்கிங் சென்டர் D5ல் 3 செக் டேலி ஆகும், என்னோடய ஃப்ரெண்டு Sக்கு 3 செக் டேலி ஆகும், ப்ளஸ் என்னோடய ட்ராக்கிங் சென்டர் D1க்கு 3 செக் டேலி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வெறும் 9 UV கால்குலேஷன் மாதிரி. லெட்ஸே இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருமே 9 UVயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இல்லை 8 UVஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாருமே 21 UV 21 UV 21 UVயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல்லுமே 21 UVயில் தான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ லெட்ஸே 200 மேலே ஆக்சுவலாக வரும், ஆக்சுவலாக 250 அதுக்கு மேலே வரும். பட் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாலாம் போகணும். ஒரு செக்குக்கு $200 வச்சுப்போம். அப்போது $1400 D11ல் செக் டேலியாகவும், T அப்படின்ற நம்மளோட டிஆருக்கு $1400 செக் டேலியாகவும், D9 அப்படின்ற ட்ராக்கிங் சென்டருக்கு $1400 செக் டேலியாகவும், அந்த மாதிரி நமக்கு மட்டுமே $1400 இன்ட்டு 4 ட்ராக்கிங் சென்டரில் செக் டேலி ஆகிறதுனால ஆல்மோஸ்ட் $5600 செக் டேலி ஆகிருக்கும். ஸோ $5600 ப்ளஸ் டிஆர் கமிஷன் ஓவராலாக எவ்வளோ அப்படின்னா 7600 இன்ட்டு 84 INR கால்குலேஷன் கன்வர்ஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 6,42,000 செக் டேலி ஆகும் ஒரே ஒரு 21 UV சைனப்புக்கு. நான் லாஸ்ட்டாக பண்ண ஒரே ஒரு டிஆருக்கு எனக்கு கிடைக்கிற செக் கமிஷன் ப்ளஸ் டிஆர் கமிஷன் எவ்வளோன்னா 6.4 lakhs ஒரே ஒரு டிஆருக்கு. ஓகேவா? ஸோ 6.4 lakhs பர் சைனப். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீக்குள்ளே பண்ணலாம், இல்லை ஒரு வீக்கில் 2-3 டிஆர் பண்ணுறோன்னா அப்போ எவ்வளோ சம்பாதிக்கலான்றது திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதையே வந்து நான் ரைட் சைட்லேயும் பில்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரைட் சைடில் யூவிஸ் அதிகமாக இருக்குது, அது வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. அதிகமாக யூவி இருக்கிற சைடில் இதே ஸ்ட்ரக்சரை இன்னொரு சைடு ரெப்ளிகேட் பண்ணால் கூட என்னோடய ஒரு ட்ராக்கிங் சென்டரில் தான் மணி வராது, மற்றபடி எல்லா ட்ராக்கிங் சென்டர்லையுமே மணி வரும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் சென்டரில் அந்த மணி வராமல் இருக்கலாம், பட் மீதி இருக்கிற எல்லா ட்ராக்கிங் சென்டர்லையுமே நான் கிரெடிட் சைடில் ஜிக்ஸாக் பண்ணாலுமே கூட எனக்கு செக் டேலி ஆகும். புரியுதா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணும்போது நான் தான் அந்த பர்சனை எடுத்து பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, நானும் பார்த்துப்பேன். என்னோட டிஆர் அவங்களுக்கு கீழே இருக்கிற புது டிஆருமே பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷன் இங்கே பில்ட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் கீழே ஒருத்தர், ஒருத்தர் கீழே ஒருத்தர், ஒருத்தர் கீழே ஒருத்தர் தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாரையும் பார்த்துக்கணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்கள வந்து இவங்க வந்து கவனித்து பார்த்துப்பாங்க. கரெக்டாக? ஸோ என்னோடய ட்ராக்கிங் சென்டர்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி என்னோடய டிசி பேங்க்கில் வாங்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு சைனப்புக்கு 6.4 lakhs சம்பாதிக்கலாம். அப்போ ஒரே வாரத்தில் 3-4 டிஆர் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6.4 lakhs 3 times 4 times பண்ணலாம். ஸோ மல்டிப்புள் ட்ராக்கிங் சென்டர்ஸ் 21 ட்ராக்கிங் சென்டர்ஸ் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த லெவலுக்கு பொட்டென்ஷியலை ரீச் பண்ண முடியும். புரியுதுல்ல? ஓகே, ஸோ லெட்ஸே இதை பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ லெட்ஸே உங்களோட ட்ராக்கிங் சென்டர் 1ல் ஃபுல்லாக 4 years ஆகுது ஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுப்போம். பட் அடுத்தடுத்த ட்ராக்கிங் சென்டர், ஓகே, ஸோ உங்களோட ட்ராக்கிங் சென்டர் 2ஆக இருக்கட்டும், இல்லை 5ஆக இருக்கட்டும், இல்லை 7ஆக இருக்கட்டும், 9ஆக இருக்கட்டும், இதுக்குமே வந்து நிறையா டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிறையா டைம் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஒன் சைடு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர்னால் டிஃபால்ட்டாக பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ D1க்கு 4 years ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த ட்ராக்கிங் சென்டர் பில்ட் பண்ணுறதுக்கு
அவ்வளோ டைம் ஆகாது, வெறும் half ஆஃப் த டைம் தான் ஆகும். ஓகே, ஸோ நான் மொத்தமாக ஸ்க்ரீனை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புதுசாக ப்ராப்பராக ஒரு புது விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸே நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு 4 years வேண்டாம், 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம். நீங்கள் இதை 10 வருஷம் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ இந்த 10 yearsல மொத்தமாக உங்கள் கையில் 6 ட்ராக்கிங் சென்டர்ஸ் தான் மொத்தமாகவே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் வச்சுருக்கிற 6 ட்ராக்கிங் சென்டர்ஸில் மொத்தமாக 20 crore சம்பாரிச்சிருக்கீங்க. 10 வருஷத்தில் 20 crore சம்பாரிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ லெட்ஸே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஏஜ் 30 ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது அந்த பர்சன் வந்து ஜாபுக்கும் போகிறாங்க, பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட்டாக உங்களோட வயசு வந்து 30ன்னு வச்சுப்போம். இப்போ 30 வயசில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜாப் போய்ட்டே பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ மாத சம்பளம் வருது அப்படின்னா, ஜாபில் லெட்ஸே வந்து ஒரு வருஷத்துக்கு 30 lakhs வருதுன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஒரு 2.4 lakhs அந்த மாதிரி சம்பாதிக்கிறீங்க ஜாபில் இருந்து. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்போம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு பர்சனுக்கு 40 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜ், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து எந்த காசுமே வரல, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போது 10 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு வயசு 40 ஆகுது. இப்போது ஜாபில் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஜாபில் இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா, லெட்ஸே 50% இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இல்லைனா லெட்ஸே வந்து ஒரு 100% இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 80 lakh வரும், கரெக்டாக? ஸோ நம்ம டீசெண்டாக ஒரு 50% வச்சுப்போம். ஸோ 10 yearsக்கு 50% இன்க்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு இன்க்ரிமெண்ட் தான், கரெக்டாக? இல்லை இதை விட அதிகமாக ஆக்கணும் அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒரு 1 crore வச்சுக்கோங்க, உங்கள் ஜாப் வந்து 1 crore கொடுக்கு வச்சுப்போம். ஓகே, இப்போ பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 10 yearsல 20 crores per year எடுப்பீங்க, புரியுதில்ல? ஸோ அப்படி இருக்கும்போது ஜாபில் 10 வருஷம் போனாலுமே கூட இன்க்ரிமெண்ட் அப்படின்றது பெருசாக கிடையாது. பட் பிஸ்னஸில் நான் இதை டைம் எடுத்து பில்ட் பண்ணாலுமே கூட ஸ்டில் 10 years அப்படின்றது பெரிய ஒரு டைம் பீரியடாக இருந்தாலுமே கூட என்னோடய இயர்லி இன்கம் 20 crore ரீச் பண்ணுற பொட்டன்ஷியல் இங்கே மட்டும் தான் இருக்குது. அதை நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும். லெட்ஸே நீங்கள் 41 years ஏஜ், இன்னும் ஒரு 1 year ஏஜ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அப்படின்னா இன்னொரு 20 crore பிஸ்னஸ்லேருந்து வரும். ஏன்னா நீங்கள் 10 வருஷமாக பிஸ்னஸ் பில்ட் பண்ணி 6 ட்ராக்கிங் சென்டரில் மேக்ஸ் அவுட் ஆகிருக்கீங்க. அப்போது ஒரு வருஷம் கழித்து இன்னொரு 20 கோடி, அடுத்த வருஷம் கழித்து இன்னொரு 20 கோடி, அந்த மாதிரி இன்னொரு 10 வருஷம் போகுதுன்னு வச்சுப்போம். அப்போது 51 வயசில் உங்களுக்கு 200 crore இருக்கும், வெறும் ட்ராக்கிங் சென்டர்லேருந்து வர காசு மட்டும். ஸோ லட்சே நீங்கள் வந்து ஒரு 50 கோடி செலவு பண்ணிட்டீங்க, மீதி இருக்கிற காசுலாம் வந்து சும்மா வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லட்சே வந்து நீங்கள் ஒரு 50 crores வந்து செலவு பண்ணியாச்சு. இந்த மீதி இருக்கிற 150 crore நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தூக்கி இந்த 150 கோடியை நீங்கள் போடுறீங்க. ஓகேவா? ஸோ எஃப்டியில் போடுறீங்க. ஸோ எஃப்டி அப்படின்னா, எஃப்டியில் வந்து நம்ம போடுற காசு டபுள் ஆகணும் அப்படின்னா 10 வருஷம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லட்சம் நீங்கள் ஒரு 150 கோடியை 51 வயசில் எஃப்டியில் போடுறீங்க. அப்போது 61 வயசில் உங்களுக்கு பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ காசு வந்திருக்கும்னா 200 crore பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கும்.
ப்ளஸ் எஃப்டியிலேருந்து வர காசு டபுள் ஆகி 300 crore ஆகிருக்கும். ஸோ 61 அப்படின்றது தான் எல்லாருக்குமே தேவைப்படுற ரிட்டையர்மெண்ட் ஏஜ். கரெக்டாக? அப்போது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் எவ்வளோ காசு வச்சுருப்பீங்கன்னா 500 crores பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க. அப்போ 500 crores நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. சரி, நீங்கள் இந்த 61 ஏஜில் 100 கோடி செலவு பண்ணிட்டீங்க, 400 கோடி வந்து எஃப்டியில் போடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அடுத்து என்ன ஆகும்? அடுத்து எஃப்டியிலேருந்து 800 crores வரும். கரெக்டாக? அப்போது உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் இந்த பிஸ்னஸோட ப்ராப்பர் விஷன். ஸோ லெட்ஸே வந்து நீங்கள் பிஸ்னஸில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பிஸ்னஸை வந்து பண்ணலை, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அப்போது அந்த காசை எடுத்து நீங்கள் எஃப்டியில் போட்டு ப்ளஸ் ட்ராக்கிங் சென்டர்லேருந்து வர காசை மேனேஜ் பண்ணாலே போதும். இது எல்லாமே இந்த ஸ்டேஜை வந்து நின்றோம். 61 வயசில் 500 crore பேங்க் பேலன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுன்ற அவசியமே இல்லை. புரியுதில்ல? ஸோ இந்த பிஸ்னஸோட ஸ்கோப் என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கிதா? ஏன்னா இந்த பிஸ்னஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், சச்சின் பாய் மாதிரி. ஸோ சச்சின் பாய் வந்து 20 கோடி சம்பாதிக்க 10 வருஷம் எடுத்துக்கல. ஸோ இப்போது சச்சின் பாய் வந்து ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க துபாயில். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த வீடு வந்து மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு $1 million வந்து தேவைப்படும். ஸோ $1 million தேவைப்படும். அப்போது $1 million மெயின்டெனன்ஸை அந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் எடுத்து கொடுக்குற லெவலுக்கு நான் ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண போகிறேன்றது தான் சச்சின் பாயோட விஷன். ஸோ அப்போது என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இந்த பர்சன் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதில்ல? ஸோ இந்த தாட் ப்ராசஸில் தான் உங்கள் அப்ளைனுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன மாதிரியான பர்சன்ஸ் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த பாயிண்டில் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து லெட்ஸே 800 crores இல்லைனா 1000 crores பண்ண வேணாம் அப்படின்னா கூட ஒரு 200 crore இல்லை ஒரு 100 crore பண்ணணும் அப்படின்னாலுமே கூட ஓகே தான் இல்லை. ஸோ நான் ஒரு 61 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபா வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா ஓகே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா வந்து ஒரு பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் நேமில் உங்கள் பேங்க் கிட்ட சொல்லி ஒரு தெருவுக்கு பேரே வைக்கலாம். ஏன்னா நீங்கள் 100 கோடி ரூபா அந்த பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கீங்கன்னும் போது அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு நாமினேஷன் பண்ணி ஒரு தெருவுக்கு உங்கள் பேரே வைப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகே இல்லை? ஸோ இந்த பிஸ்னஸில் ஷார்ட் டேர்ம் அப்ரோச்சுன்னு ஒரு அப்ரோச்சே கிடையாது, லாங் டேர்ம் அப்ரோச் தான் இந்த பிஸ்னஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸில் 8 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்ன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ லெட்ஸே நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸே உங்கள் மொத்த ஆர்கனைசேஷனுமே வந்து ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பெரிய ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் டாப் லெவல் பொசிஷனில் உங்களோட ஹாட் பீப்புள், உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 10 வருஷம் 20 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை டாப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு 4 பொசிஷன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகபட்ச பெனிஃபிட்ஸை அனுபவிக்க போகிற ஒரு பொசிஷன். கரெக்டாக?
ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 பொசிஷனுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் பார்த்தாலும் அதில் பாதி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் யாரை வைக்க போகிறீங்க அதை திங்க் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸே இன்ஃபோசிஸ் ஓனரோட கிராண்ட்சன், அவங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க இன்ஃபோசிஸ் பில்ட் பண்ணார். பில்ட் பண்ணிவிட்டு அவரோட ஷேர்ஸை வந்து அவரோட 5 வயசு பேரனுக்கு ஒரு 450 கோடி ஷேர் வேல்யூ வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ரிலையன்ஸ்லும் இதே தான். ஸோ எந்த ஒரு வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் லெவலில் இருக்கிற யாரை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு இப்போ தான் அந்த வாரிசு பிறந்திருக்கும், அவங்களோட பேர பிள்ளைங்க இப்போ தான் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு பேரில் ஷேர்ஸ் இருக்கும். புரியுதில்ல? ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த ஹாட் பொசிஷனோட வேல்யூன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா மொத்த கம்பெனியோட ஷேர்ஸுமே வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கீழே இருக்கும். அவங்கவுங்க நேமில் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக இதே தான் இன்ஃபோசிஸ்லேயும் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில பொசிஷன்ஸ் இந்த பிஸ்னஸ்லேயுமே ஹாட் ஜோன் பொசிஷன் சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் உங்களோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட க்ளோசஸ்ட்டு பர்சன்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களோட அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ உங்களோட 50% ஆஃப் த எஃபர்ட் அவங்களுக்கு தான் போய் சேரும். ஓகே, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பர்சன், ஸோ அவங்க ஒர்க் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த பொசிஷனை நான் அவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம். ஸோ உங்களோட ஹாட் ஜோனுக்கு இந்த பொசிஷனை வந்து கொடுக்குறீங்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மேபி அவங்க எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலேயும் போகலாம். ஸோ ஒரு ஹாட் ஜோன் சைனப்பாக நான் வந்து எனக்கு வந்து அது எடுத்துக்கிறியா எடுத்துக்கலன்னா கேட்கல, எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது உன்னோட பொசிஷனு, நீ வந்து ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணலனாலும் சரி இந்த பொசிஷன் உனக்கு தான் அப்படின்ட்டு ஆஸ் அ ஹாட் ஜோனாக எனக்கு இந்த பொசிஷனை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ஹாட் ஜோனை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய அக்காவுக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தேன். ஸோ ஒரு புது மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க நேமில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றது அவங்களுக்கே இன்னமும் தெரியாது. ஸோ ஒரு ஹாட் ஜோன் பண்ணும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கணுன்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுருக்கக்கூடாது. இந்த பர்சன் நம்மளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணவே கூடாது. அதுதான் ஹாட் ஜோனோட எக்ஸ்பெக்டேஷனே. அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணலைனாலும் சரி லிட்ரலாக அந்த ஹாட் ஜோன் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு gift மாதிரி. ஸோ இப்போ என்னோடய ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் வந்து மிலிட்ரியில் இருக்காங்க. ஸோ என்னோடய பிரதரின்லா அவங்களுமே வந்து மிலிட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஏஜில் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து மிலிட்ரியில் இருக்கிற அந்த ஒரு 10 வருஷம் கேப்பில் நான் அவங்கள ஹாட் ஜோன் போட்டு அவங்களுக்கு ஒரு சைடு வந்து பில்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அவங்க ஒரு வேளை ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்தாலுமே கூட வெறும் 50% ஆஃப் த எஃபர்ட் போட்டால் போதும். நான் பார்த்த 50% ப்ளஸ் அவங்களோட புது 50%ல் நான் எவ்வளோ சம்பாதிப்பனோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களுமே சம்பாதிப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை அவங்க வந்து பில்டு பண்ணவே இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் அவங்களோட சில்ட்ரன் இல்லை அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் யாராச்சும் வந்து பிஸ்னஸை எடுத்து பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வந்தாலுமே கூட ஸ்டில் என்னால் வந்து அவங்களுக்கு இந்த கொடுக்க முடியும். புரியுதா? ஸோ நீங்கள் ஆப்வியஸாக போயிட்டு உங்களோட ஹாட் ஜோனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஆப்வியஸாக உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க ஹாட் ஜோன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் அவங்க உங்களை கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அவங்க வந்து நீங்கள் சொல்கிற ஐடியாலஜி விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு புரியாது. ஆப்வியஸாக அவங்களை கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. புரியுதில்ல?
பட் ஆனால் இந்த பொசிஷனோட வேல்யூ உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது அது அவங்களுக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்களோட சாய்ஸ் தான். ஆப்வியஸாக அவங்க வேணான்னு சொன்னாலுமே கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணால் தான் அவங்களுக்கு கொடுக்கவே முடியும். கரெக்டாக? ஸோ சாய்ஸ் உங்களுது. ஸோ நீங்கள் அந்த பொசிஷனை கொடுக்கணுமா வேணாமான்றது உங்களோட சாய்ஸ் தான். பட் அந்த பொசிஷனில் யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு 4 பொசிஷனில் இருக்கிறவங்க அதிகமாக பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண போகிறவங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை 21 UV இல்லைனா 13 UVயில் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கமிட்மெண்ட் லெவல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான கமிட்மெண்ட் லெவலில் பிஸ்னஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க தான் சீரியஸாக பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறாங்க. அவங்க தான் சீக்கிரம் மேக்ஸ் அவுட் ஆக போகிறாங்க. அண்ட் அவங்க தான் ஒரு சில கல்ச்சரையுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து சேஞ்ச் ஃபாலோவராக இருக்க போகிறாங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம பெருசாக இந்த பிஸ்னஸில் எது குறை எது சரின்னு திங்க் பண்ணவே மாட்டோம். அதை வந்து எடுத்து ஃபாலோ தான் பண்ணணும், எடுத்து எப்படியாச்சும் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும்னு மட்டும் தான் திங்க் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஹார்ட் ஜோன்ன்றது இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கல்ச்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பிஸ்னஸில் சேஞ்ச் கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம்னா ஹார்ட் ஜோன்லேருந்து வந்தவங்க தான். ஸோ ஹார்ட் ஜோன்லேருந்து வர எல்லாருமே ஒரு சேஞ்ச் கிரியேட்டராக தான் இருப்பாங்க. அதனால் ஹார்ட் ஜோன்ன்றது கல்ச்சர். ஸோ அந்த பொசிஷனை நீங்கள் கொடுக்க போகிற பர்சனை யாராக வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்கணுன்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இது உங்களோட சாய்ஸ். நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணலனாலும் சரி இந்த பொசிஷன் இவங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த ஹார்ட் ஜோனோட ஐடியாலஜி. ஓகே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் செஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு 48 ஹவர்ஸ் ஜோன்லேயே நீங்கள் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு இந்த ஐடியாலஜியை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சிக்கலையோ அந்த ஹாட் ஜோன் பொசிஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெனிஃபிட், உங்களோட ஃப்ரெண்ட் கூடவே இருப்பாங்க, ப்ளஸ் அவங்களுக்கும் பெனிஃபிட். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா 97% மைண்ட் செட் பார்த்தோம், 3% மைண்ட் செட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் பார்த்தோம், எப்படி ஒரு வாரத்தோட இன்கம்மை டபுள் த டைம் ட்ரிபிள் டைம் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் 3வது ஹார்ட் ஜோன்ஸ் பற்றி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு 100% புரியலைனா கூட இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ட்டையும் மைண்ட் செட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த 3 விஷயத்தோட டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ என்னோடய ஜாப் ஆக்சுவலாக ஓவர் இன்னைக்கு. ஓகேவா? யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா? ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்கணுமா? இன்கேஸ் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளைன்ட்டை செக் பண்ணுங்கள். பட் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹாட் ஜோன் வந்து போடுறேன், அந்த ஹாட் ஜோன் நான் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஹாட் ஜோன் இருக்கிறவங்க ஐஐபி அட்டன் பண்ணணுமா, அவங்க வந்து பிஸ்னஸில் இருக்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொசிஷனை நம்ம கொடுக்குறோம், அந்த பொசிஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது பொசிஷன் அவங்களுக்கு தான். அவங்க பிஸ்னஸில் ஆக்டிவ் ஆகும்போது பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பாயிண்டில் அவங்க ப்ராசஸை ஃபாலோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பிஸ்னஸில் ஆக்டிவேட் ஆகாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பக்கம் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பொசிஷன் அவங்களுக்கு நம்ம ஹோல்டு பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஆப்வியஸாக இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளோட ஹார்ட் ஜோனில் நிறைய பேருக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகலாம். நம்ம க்ரோ ஆகிறத பார்த்து ஒரு 6 மந்த் அப்புறம் இல்லை ஒரு 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். பட் அது வரைக்கும் நம்ம பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே இந்த பொசிஷனை நம்ம யாருக்கு வேணுமோ அவங்களுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வரப்போ வரட்டும், வரலனாலும் பரவாயில்ல, அந்த பொசிஷன் எப்பயுமே அவங்களுக்காக வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க.
ஸோ இதை தாண்டி வேறு யாருக்கும் பெருசாக இந்த கொஷினும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை தாண்டி ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஒர்க்கிங் அப்ளைன் கூட மறக்காமல் இந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸோட ஸ்கோப் எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்து உங்கள் ஒர்க்கிங் அப்ளைன் கூட உக்காந்து, நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் அப்ளைன் கூட டெய்லி பேசுவீங்க இல்லையா, ஸோ ஒரு அப்ளைன் கூட, அவங்க தான் உங்கள் ஒர்க்கிங் அப்ளைன், அவங்க கூட உக்காந்து யார் ஹார்ட் சைன் அப் பண்ணலான்றதை திங்க் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுன்றது திங்க் பண்ணுங்கள். 3% மைண்ட் செட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னொரு செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.